கர்த்தரின் சத்தம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 33ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் அப்படி செய்கிறார்களே. ஆண்டவர் மிக அழகாக இந்த உலக வாழ்க்கையில் நம்ம எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக கற்றுக் கொடுக்கிறார். அதுல ஒண்ணுதான், உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால். கிராமங்கள்ல பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நிறைய விஷயத்துல உதவியா இருக்கும். அவன் எனக்கு அந்த உதவியை செஞ்சாயா, நானும் அவனுக்கு இந்த உதவியை செய்கிறேன். அவன் எனக்கு இந்த உதவியை செஞ்சான் இக்கட்டு காலத்துல, நான் அவங்களுக்கு உதவி செய்கிறேன். நன்மை செய்கிறவர்களுக்கு பதில் நன்மை செய்வது. இன்னும் கூட சில சொல்லுவாங்க, அவனுக்கு நன்மை செஞ்சு என்னையா பிரயோஜனம், அவன் எனக்கு திருப்பியா செய்ய போறான், அப்படிலாம் கூட என்ன செய்வார்கள், கேட்பார்கள். திருமண வீடுகளில் கூட மொய் எழுவதை பார்த்தீங்கன்னா, நம்ம எழுதுனா பிறகு அவன் எழுதுவான் அப்படின்னு நினைச்சு எழுதக்கூடிய மக்களும் நிறைய இருக்கிறாங்க. ஆனா இங்க ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாரு, அதனால என்ன பலன்? வாட் யூஸ்? நோ யூஸ். ஏன்னா பாவிகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பாவிகளும் அப்படி செய்கிறார்களாம். பாவிகள் என்றால் யார்? ஆண்டவர் வெறுக்கத்தக்க காரியங்களை செய்கின்றவர்கள், துன்மார்க்கமான காரியங்களை துணிகரமாக செய்கின்றவர்கள். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நன்மை செய்வார்கள், அதற்கு பதில் நன்மைகளை பெற்றுக்கொள்வார்கள். யார்கிட்டையாவது நமக்கு காரியம் ஆகணும்னா வீட்டுக்கு வரும்பொழுது அவர்கள் நல்ல சாப்பாடு போட்டு நன்மை செய்வார்கள். பாவிகள் நடிப்பார்கள், நேசிப்பதை போல நேசிப்பார்கள். பிறகு வாய்ப்பு வரும் பொழுது அவர்களுடைய நலல் குணங்களை எல்லாம் அபகரித்துக் கொள்வார்கள். இது நிறைய ஊர்களில் நடக்கின்ற ஒரு காரியம். இது பாவிகளுடைய வேலை. இப்படி பாவிகள் செய்யக்கூடிய காரியங்களையே நீங்கள் செய்தால் அதுல பலன் கிடையாது. அப்போ நம்ம சிநேகிக்கிறவர்களையே சிநேகித்தால் அதனால என்ன பலன்? அதனாலதான் இவன் எனக்கு எதிராளின்னு தெரிஞ்ச பிறகு, இவன் எனக்கு குழி தோண்டுகிறவன்னு தெரிஞ்ச பிறகும், இவனால்தான் எனக்கு பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்ச பிறகும் நாம நேசிக்கின்றவர்களாய் நன்மை செய்கின்றவர்களாய் இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். கண்களை மூடுவோமாக. நல்ல ஆண்டவரே, நீர் விரும்புகிறபடி நன்மை செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.